என்ன அவன் அங்கதான் இருக்கா, காமிச்சிருவோம். ஓகே ஓகே. மாப்பிள்ள போட்டோ பாடுறா. மச்சான் பார்க்கலாம். ஏய் நல்லா வந்திருக்குல்ல? நல்லா வந்திருக்கா. சூப்பரா இருக்குடா. அப்போ நம்ம கூட இருக்கிற பொண்ணு நான் தான். என்ன போட்டோ சரியா தெரியலையே. இன்னொரு முறை எடுக்கலாமா? அச்சுச்சோ, என்ன சொல்லும், கீழே விழுந்துட்டீங்களா? கொஞ்சம் வெளில வரீங்களா? வரமாட்டேன். வாங்க வெளியே. வரமாட்டேன். வாடா வெளியே. வேணக்கா விட்டுருக்கா. அக்கா வேணக்கா, ப்ளீஸ்க்கா விட்டுருக்கா. அக்கா சரி விட்டுறேன். டைரக்டர் சார், இங்க கொஞ்சம் வாங்க. உட்காருங்க. நீதான் கதையெல்லாம் சொல்வியே, ஒரு கதை சொல்ல. ஒரு அழகான கிராமம். நீ சொல்லு. அந்த கிராமத்துல ஒரு அழகான ஒரு பொண்ணு 3 பேரை லவ் பண்ணிச்சான். நிறுத்து. அந்த பொண்ணு அந்த 3 பேர்ல ஒருத்தனை மட்டும் லவ் பண்ணிச்சான். உன் கதையை எப்படி மாத்திரு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். நீ யோசிச்சு சொல்லு, நான் தூங்குறேன். இந்த பொசிஷன்ல தூங்குனா தூக்கம் வராது மேடம். தூங்க. ஐயோ, எங்க சுத்தினால ஒரே இடமா வருதே. ஐயோ, சிப்ஸ் மூட்டை கவுந்துடுச்சு. எங்கடி போற? அங்க போற. அங்க போகாதடி, பேருக்கு போடி. நீ போடா. ஐ போடி, அங்க பேருக்குடி. எங்க போறீங்க? ஐயோ, மாட்டிக்கிட்டனே. பூச்சி. இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை. ரூம்ல போய் தூங்க போறேன். உடம்பு சரியாதானே இருக்கு, அதுவும் செம்மையா இருக்கு. முகத்துல தான் மேக்கப்பும் லிப்ஸ்டிக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எழுந்துடா. நீ வந்து உட்கார சொல்லும். வா 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 உட்கார். சொல்லிட்டேன்ல, நீ போய் மேக்கப் பாக்ஸ் எடுத்துட்டு வாடா. ஓடா. அச்சுச்சுச்சுச்சு. கொடு. உன் படத்துல நடிக்க கதாநாயகியா இவளை மாத்தி காட்டுறேன் பார். உனக்கு லவ்வர் இருக்கானா? ஏக்கா, அவ போய் பேசுறா. அவ பாய் ஃப்ரெண்ட் பேர் ஜெகதீஷ். எருமை மாடு, வாய மூடுறோம். ஓய், என்ன முறைக்கிற? அக்காக்கு போய் பேசினா பிடிக்காது இல்லக்கா? அச்சோ, உன்னை போய் அடிச்சுட்டா கண்ணு. கவலைப்படாத. நான் சமைச்சு வச்சிருக்க முழு கோழியும் உனக்கு தான். பாத்தியா, பசங்க எல்லாம் உண்மையை பேசுறாங்க. இப்படி பொண்ணா இருந்து பொய் சொல்லி பொண்ணுங்க மானத்தையே வாங்குறியே, இது தப்பில்ல? தப்புதான். சரி, ஜெகதீஷ் நல்லா அழகா இருப்பானா? அப்போ அடுத்த முறை வரும்போது அவனை நம்ம பங்களாக்கு மறக்காம கூட்டிட்டு வரணும். சரியா? கிழிஞ்சது போ. ஆமா, இப்ப நீ போய் பேசினியே, அதுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணுமே. என்ன பண்ணலாம்? உன்னோட இந்த லிப்ஸ்டிக் கரை போற வரைக்கும் அந்த செவத்துல போய் உமா கொடு. சரியா? போ போடி. நல்லா இன்னும் நில்லுங்க நில்லுங்க, எங்கேயும் ஓடாதீங்க. அவங்கள சும்மா விட மாட்டா. நான் சொல்றதை கேளுங்க. உங்களை காப்பாத்ததான் இங்க வந்தேன். கதவை திறங்க, கதவை திறங்க.
இப்படி என்ன அடிச்சிட்டீங்களே, ஏன் ஒருத்தனால தான் உங்களை காப்பாற்ற முடியும். சீக்கிரம் உள்ள வாங்க, அவ வந்துட போறா. என் பேரு நாராயணன். 2 வருஷம் முன்னாடி எங்க முதலாளி மகாலிங்கத்துக்கும் இந்த மரகதி வள்ளி அம்மாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அப்போ ஐயா வாங்கய்யா வாங்க. வெல்கம் டு அவர் ஹவுஸ். ஐயா உங்களை மனக்கோலத்தை பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. சில்லி பாய். வாங்கய்யா உள்ள போலாம். அம்மா உள்ள வாங்கம்மா, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். வா மரகதவல்லி. என்ன நாராயணா, ஐயா வாங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? உட்காருங்க. கொடுங்க, நான் பரிமாறுறேன். மரகதவல்லி அம்மா நீங்க உட்காருங்க, நான் அதுக்கு இருக்கேன். நாராயணன் எப்பவுமே இப்படிதான், யாரையுமே எந்த வேலையும் செய்ய விட மாட்டான். எல்லா வேலையும் இவனே இழுத்து போட்டு செய்வான். ஐயா மனுஷங்கன்னா எப்படி உழைக்கணுங்கிறத நான் உங்களை பார்த்து தான் ஐயா கத்துக்கிட்டேன். இத்தனை வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த சொத்துக்களை அனுபவிக்க உங்களுக்குன்னு ஒரு மனைவி வாரிசு இல்லாமலேயே இருந்துருவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை என் குலதெய்வம் என்ன கைவிடலை. ஆக்சுவலா இந்த வயசுல எதுக்கு இந்த கல்யாணம் இல்லைன்னு நான் தான் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நாராயணன் என்ன விடலை. அதுக்கப்புறம் உன்னை சந்தித்தேன், எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு. ஆமாம், உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? குட். நாராயணா நாராயணா, இவ்வளவு அப்பாவியா இருக்கியடா. உண்மையா இருக்கிறவன் போய் சேர போறான், பொய் சொல்றவன் வந்து ஆள போறான். யோ யாரையா நீ, என்ன வளர்ற? இனிமேதான் அவ ஆட்டம் ஆரம்பமாக போகுது. அவ சுயரூபம் இனிமேதான் தெரிய போகுது. இன்னும் 3 நாள் தான் நீ என்ன தேடி வருவ. கண்டிப்பா நீ என்ன தேடி வருவ. என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச முதல் பொக்கிஷம் என்னுடைய மரகதவல்லி. அவளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சுக்கணும். ஐயா ஐயா இந்தாங்க சாப்பிடுங்க. கொல்லிமலையில இருக்கிற பரம்பரை வைத்தியர் சொன்ன மாதிரி நானே தயார் பண்ணது. நரம்புக்கு வலிமையூட்டும். நாங்க சாப்பிடுங்க. ஐயா மிச்சம் வைக்காம குடிங்க.